அன்பான தோழர்களே, உலகம் ரொம்ப பெரியது, வெற்றியும் மிகவும் பெரியது. ஆனால் அதை அடைய வேண்டிய ரகசியங்கள் பார்த்தோன்னா மிகவும் எளிமையானது. அந்த ரகசியங்களுக்கான ஒரு 10 பாதை 10 கோல்டன் பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரின்சிபல் நம்பர் 1, நெவர் ஸ்டாப் லேர்னிங். லேர்னிங் இருக்குது, நம்ம ஸ்கூல் முடிஞ்சோடனே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கவே கூடாது. இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். தொடர்ந்து புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருங்க. கற்றுக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் கல்லாகிடுவீங்க. ஸோ டோன்ட் ஸ்டாப் லேர்னிங். பிரின்சிபல் 2, தோல்வி அப்படிங்கிறது ஒரு டீச்சர், வெற்றிக்கான பாதையில் உங்களை அழைத்து செல்கிற ஒரு ஃப்ரெண்ட். ஸோ தோல்வியை கண்டு என்றைக்குமே பயப்படாதீங்க. தேர்ட் பிரின்சிபல், உலகம் உங்களை பார்த்து சிரித்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்கள் பாதையில் போயிட்டே இருங்க. பாயிண்ட் நம்பர் 4, பெரிய கனவு அடையணும் அப்படின்னா சிறிய தொடக்கம் மிகவும் அவசியம். ட்ரீம் பிக் பட் ஸ்டார்ட் ஸ்மால். அமேசான் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன புக் ஷாப்பாக தான் ஆரம்பித்தாங்க. பட் இன்றைக்கி $1 மில்லியன் பிஸ்னஸ் அவங்களுக்கு சாத்தியமாகுது. ஸோ ஜீரோலேருந்து ஹீரோ ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோன்னா ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான். ஸோ டெய்லி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. ஃபிஃப்த் பிரின்சிபல், உங்களை பிஸியாக வச்சுக்கணுங்கிறது முக்கியம் இல்லை, யூஸ்ஃபுல்லாக இருங்க. வேல்யூ க்ரியேட் பண்ணுங்கள். அதிக நேரம் வேலை செய்கிறோங்கிறத விட எல்லாத்துக்கும் பயனுள்ள வேலையை செய்யணும் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. அண்ட் சிக்ஸ்த் பிரின்சிபல், ப்ராப்ளமாக பார்க்காதீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பாருங்கள். திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். லீடர்ஸ் எப்போவுமே ஒரு பிரச்சனையிலேருந்து தான் சொல்யூஷன்ஸை கண்டுபிடிப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 7, டீமாக வளருங்க. ஸோ இண்டிவிஜுவலாக வளர்றத விட டீமாக ஒரு விஷயத்தை வளர்கிறப்போ நமக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஓகேவா, இதுதான் ரியல் சக்ஸஸ். அண்ட் எய்த் பிரின்சிபல், கஸ்டமர் இஸ் பாஸ். ஓகேவா, உங்களோட கஸ்டமர் தான் உங்களுக்கு தெய்வம், பாஸ் எல்லாமே. ஸோ கஸ்டமருடைய நம்பிக்கையை பெறணும். அதுதான் ஒரு உண்மையான பிஸ்னஸ். அவங்களோட நம்பிக்கையை பெறதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அப்போ தான் அவங்களுக்கு நம்ம மேலே ரெஸ்பெக்ட் வரும். நம்ம ப்ராடக்ட் எப்போவுமே குவாலிட்டியாக கொடுக்கணும். அதில் ரொம்ப உறுதியாக இருங்க. டைம் இஸ் லைஃப், ஸோ ப்ரொடக்ட் இட். இதான் 9th பிரின்சிபல். நீங்கள் பணத்தை விலை கொடுத்து வாங்கிடலாம், காசு சம்பாதிச்சிடலாம். பட் டைம் அப்படிங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் பணத்தை சம்பாதிச்சிடலாம், டைம் வாங்க முடியாது. ஸோ நேரத்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் the 10th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல், ஷேர் டு க்ரோ. நீங்கள் வளரும்போது மற்றவங்களையும் கொஞ்சம் உயர்த்தி விட ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி. உங்களோட சக்ஸஸை ஷேடோ மாதிரி மற்றவங்க பின்தொடர்ந்து வரணும். ஓகே, தேங்க்யூ.